ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளாக போடணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து இன்றைக்கான ஒரு நாள் அமைஞ்சிருக்கேன். இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீடியோ போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி அந்த நேரம் அமைஞ்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு போடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர்ஸ் பிக் சப்போர்ட். சார், இந்த ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக லாபம் சம்பாதிக்கிறாங்களே யார் அவங்க? இந்த டைட்டிலில் தம்ப்நெயில் பார்க்குறவங்க மேபி புதுசாக ஷேர் மார்க்கெட்டுக்கு சம்மந்தமே இல்லாதவங்களும் பார்க்கலாம், இல்லை புதுசாக வந்தவங்கள பார்க்கலாம், யார் வேணால் பார்க்கலாம். எல்லாேருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும், ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தாலும் சூப்பர். இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் சூப்பர். நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு எல்லா மைண்ட் செட்லையும் சூட்டபிள் ஆகும் இந்த வீடியோ. யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். இப்போது ஒரு பேட்டில், ஒரு வார் நடக்குது, ஒரு ஃபைட் பண்ணுற இடம் நடக்குது. பையர்ஸ், சேலர்ஸ் ரெண்டு பேரும் வந்து சண்டை போடுறாங்க. சேலர்ஸ் வராங்க, சண்டை போடுறாங்க, அதில் கொஞ்சம் ஜெயிக்கிறாங்க, கொஞ்சம் தோற்று போகிறாங்க. அதே மாதிரி பையர்ஸ் வராங்க, மார்க்கெட்டில் கொஞ்சம் ஜெயிக்கிறாங்க, கொஞ்சம் தோற்று போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக ஓவரால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான், 10% தான் வந்து வின் பண்ணுறாங்க, 90% பேர் லாஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 90% பேர் லாஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஸ்ட்ராங்காக மனசில் வச்சுக்கோங்க. சரி, இந்த 90% பேர் லாஸ் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? இந்த லாஸ் பண்ணிக்கிறவங்க கிட்டேருந்து யார் யாரெல்லாம் இந்த பணம் போதும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நேரடியாக வந்து இவங்க தோற்று போகிறாங்க, 10% இவங்கக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு தோக்குறாங்க. யார்? ஃபஸ்ட்டு இவங்கக்கிட்ட தோற்று போயிடுறாங்க. கொஞ்சம் பணம் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ரைட், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் டேக்ஸ், அதாவது நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த ட்ரேடோடைய டேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் டேக்ஸ் வந்து அதாவது வின் பண்ணுறவங்க கிட்டேருந்தும் டேக்ஸ் எடுக்கிறாங்க, லாஸ் பண்ணவங்க கிட்டேருந்தும் டேக்ஸ் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு டேக்ஸ் கொடுத்தே தானும். ஆல்ரெடி இவங்க ஜெயிச்சுட்டு அதிலேருந்து காசு கொடுக்குறாங்க 10% பேர். இவங்க தோற்றதுக்கும் காசு கொடுக்குறாங்க. அதாவது அவங்க லாஸ் பண்ணதுக்கும் பணம் கொடுக்குறாங்க. இவங்க வின் பண்ண காசுலேருந்து பணம் கொடுக்குறாங்க, டேக்ஸஸ். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது பணம் வந்து இவங்கக்கிட்டேருந்து போகுது. ஸோ இவங்களும் கொடுக்குறாங்க. ரைட். ரெண்டாவது புரோக்கர்ஸ், அதாவது மூணாவது புரோக்கர்னு சொல்ல இவங்களுக்கு வந்து ரெண்டாவது புரோக்கர்ஸ்க்கு அதே மாதிரி தான். நீங்கள் லாஸ் பண்ணிக்கிட்டாலும் ப்ராஃபிட் பண்ணாலும் அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் கொடுக்க வேண்டிய சார்ஜஸ் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அவங்களுக்கு கம்பல்சரி கொடுத்தாகணும். எப்போது இவ்வளோலாம் லாஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் கூட இந்த அமௌண்ட்டு நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும், டேக்ஸை. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. ஏன்னா விஷயம் புரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ட்ரேட் எடுத்தால் போச்சுன்னா டெய்லியும் 5 ட்ரேடு 10 ட்ரேடு 20 ட்ரேட்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்களே, கொஞ்சம் அவேர்னஸ் வரும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவேர்னஸ் வரும் உங்களுக்கு. ஓகே, சரி. இப்போது இதுலேருந்து புரோக்கர்ஸ்க்கு நீங்கள் காசு கொடுக்கணும். ரைட், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்டைரக்ட், அதாவது இது வந்து இன்டைரக்ட். இதை வந்து கொடுக்கலாம், கொடுக்காமையும் இருக்கலாம். இந்த மாதிரி யார் அப்படின்னா டியூஷன் ஃபீஸ். அதாவது நீங்கள் கற்றுக்குறீங்களா, மார்க்கெட் வந்து ஒரு வெபினார், செமினார் அட்டென்ட் பண்ணுறீங்களா? ஸோ அந்த ஃபீஸ் இது. அந்த ஃபீஸில் வந்து நம்ம வந்து ஓகே ஒர்த்தபிள், கொடுக்க வேண்டியது பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறது என்னது ஒன்று மட்டும் தான், இது டியூஷன் ஃபீஸ். அதாவது நீங்கள் சார்ட்டில் பற்றி ஒரு சில விஷயம் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா இது மட்டும் ஒர்த்தபிள் இருக்குது. இந்த டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறீங்களா, இது மட்டும் ஓகே, இது மட்டும் நீங்கள் கொடுக்கலாம், தப்பில்லை. மிச்சம் டிப்ஸ் கால்ஸ் இவங்களுக்கும் நீங்கள் பணம் கொடுக்கணும். ரைட், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு சிலர் வந்து அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுவாங்க. அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்னால் நீங்கள் நான் உங்கள்கிட்ட பணம் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் உங்களோட லாஸ் ஆனாலும் நீங்கள் அவங்களுக்கு சார்ஜஸ் கொடுத்தணும். ஓகேங்க? எத்தனை பாருங்கள், ஏற்கனவே பெயினில் இருப்பாங்க, ஆல்ரெடி லாஸ் ஆகிட்டு பெயினில் இருப்பாங்க. ஸோ இவங்க இந்த சார்ஜஸ்லாம் கொடுத்தாகணும். நல்லா கவனிங்க, இந்த சார்ஜஸ்லாம் கொடுத்தாகணும்.
எது அதுக்கப்புறம் இன்னும் எட்ஸெட்ரா இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் இருக்குது விடுங்க. எப்போது இந்த லாஸில் போனவங்க எல்லாருமே சரி, இதெல்லாம் பெயின் இந்த ஆல்ரெடி லாஸ் ஆனதுக்கு இல்லாமல் இந்த எக்ஸ்ட்ரா பணம்லாம் வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஷேர் மார்க்கெட்டில் லாபம் சம்பாதிப்பது அப்படின்றது வந்து இப்போ யார் சம்பாதிக்கிறாங்க லாபம், யார் எப்படி போனால் என்ன நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யார்? ஃபஸ்ட்டு நம்பர் 1 வந்து கவர்மெண்ட் வரும் அதில், நம்பர் 2 புரோக்கர்ஸ், இவங்க 3 ரிஸ்க் எடுப்பாங்க. இவங்களுக்கு பழகிட்டு இருக்கும், அந்த 10% வின் பண்ணி பழகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ இந்த 90% சொன்ன இல்லைங்களா, இவங்க எப்படி யாரை பார்த்து உள்ளே வராங்க அப்படின்னா 90% அப்படின்னா இந்த வின் பண்ணாங்களே இவங்கள பார்த்துட்டு உள்ளே வராங்க. நீங்கள் வந்து வின் பண்ணுங்க, நீங்கள் ஏதோ சொல்லிக் கொடுப்போன்னு வந்தோம், நீங்கள் எதை பண்ணுவீங்கன்னு வந்தோம், இது பண்ணுவீங்கன்னு வந்தோம், நான் உங்களை நம்பி தான் வந்தோம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து மொத்தமாக இவங்களை சார்ந்துருக்குறாங்க. ஸோ 10% பேரில் வந்து கிட்டத்தட்ட வந்து 5% பேர் வந்து உங்களை என்னென்னு கூட கண்டுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் என்ன ஆகுதோ உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, ரைட், ஓகே, அவ்வளோதான், அவங்களோட முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? மிச்சம் இருக்கிற 5% ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல மைண்ட் செட் இருக்கிறவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த சொல்லிக் கொடுக்குற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்கள் அதில் போய் கன்வெர்ட் ஆகிடுவீங்க. புரியலன்னா நீங்கள் இந்த 90%லே இருப்பீங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இப்போ இந்த 10% ஜெயிச்சிட்டாங்க இல்லைங்களா, இவங்க இத்தாட விட மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கார் வாங்கினது வீடியோ போடுவாங்க, அவங்களுடைய பணம் டெய்லி 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது வீடியோ போடுவாங்க, அவங்களுடைய ப்ராஃபிட் ஸ்க்ரீனை டெய்லி காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க அடுத்தடுத்த லெவலில் வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ 90% வந்து அவங்க கவர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் இங்கே வாங்க, நான் அங்கே பார்த்துக்கிறேன், நான் சொல்லித்தரேன், என்கிட்ட கிளாஸ் எடுங்க, என்கிட்ட வெபினார் எடுங்க. இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இவங்களுடைய மோட்டிவேஷனை அடுத்தடுத்த லெவலில் வந்து அறிவிச்சிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று டியூஷன் கற்றுங்க, சின்ன ஃபீஸ் கொடுத்து கற்றுக்குங்க. ஓகேங்களா? இந்த கற்றுக்கிறது தான் இவங்க சொல்லித்தராங்க. யார்? இந்த 10% சொன்னீங்களா, 10%ல் இந்த டியூஷன் ஃபீஸ்னு சொன்னீங்களா, இது இவங்க தான் வாங்குறது. இது 10% வின் பண்ணவங்க வந்து டியூஷன் ஃபீஸாக வாங்குறாங்க. ஸோ இந்த டியூஷன் ஃபீஸ் கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் இதை விட்டுட்டு இதே 10% ஜெயிச்சவங்க நான் டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நோ. இதே நாங்கள் 10% ஜெயிச்சவங்க நான் உங்கள் அக்கௌண்ட் ஹோல்டிங் பண்ணுறேன், நீங்கள் உங்களுக்கு எதுவும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அதுவும் தப்பு. ஓகேங்களா? ஸோ அவங்க ஏன் உங்களுக்கு ஏன் பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும் அவங்க? ஸோ அவங்க 10% வின் பண்ணிட்டாங்க இல்லையா, அவங்க ஜெயிச்சவங்க அவங்களே பார்த்துக்குறாங்க. ஏன் அவங்கக்கிட்ட காசு வாங்கி தான் உங்கள் பணத்தை ஹேண்டில் பண்ணுறது அவங்க யார்? இல்லை சார் சார்ஜஸ் கொடுத்த கமிஷன் வாங்கினா பண்ணித்தரேன் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. உங்கள் பணம் தேவையில்லை. எப்பவுமே ஒரு ப்ராஃபிட் பண்ணுறவங்களுக்கும் உங்கள் பணம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படாது. அவங்கக்கிட்ட ஆல்ரெடி பணம் இருக்கும். யார் உங்கள் பணத்தை எதிர்பார்க்குறாங்களோ அவங்கக்கிட்ட பணம் இல்லை, ஜீரோ, உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க, ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றது வெறும் 10% மட்டும்தான் முடியும். அதுவும் வந்து அவங்க டேக்ஸ் புரோக்கர்லாம் கொடுத்துணும் அவங்களால சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ 90% பீப்புள்ஸ் வந்து உங்களுடைய பணத்தை தான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துருக்காங்க. இப்போ மார்க்கெட்டுக்கு எப்போ உள்ளே வரீங்கன்னு பார்த்துட்டே இருப்பாங்க உங்களை. ஓகே, உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் உங்களை ட்ரேட் பண்ண வச்சுட்டே இருப்பாங்க. ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருப்பீங்க, லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூவேஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரும் புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு வருஷ கணக்கு போயிடும் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுடைய லாஸை நிறுத்துங்க. ஃபஸ்ட்டு என்ன நடக்குது எல்லாம் யோசனை பண்ணுங்கள். உங்களுக்கு 3 to 6 மாதம் டைம் எடுக்கும். பரவாயில்ல, டைம் கொடுங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம உங்களோட லைக்ஸ் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கீழே உங்களுக்கு டெலிகிராம் சேனலுக்கு பாருங்கள், உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.